இரத்த தானம், உடல் உறுப்பு தானம் செய்வோரின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் வகையில் சிதம்பரத்தைச் சேர்ந்த ஒருவர் இலவசமாக ஃப்ரீசர் பாக்ஸ் இறுதி யாத்திரை வாகனங்களை வழங்கி வருகிறார். சிதம்பரம் அருகே லால்புரம் ஊராட்சிக்கு உட்பட்ட MRB நகரில் வசித்து வருபவர் ஜெயபிரகாஷ். இவர் சுய தொழிலாக ஃப்ரீசர் பாக்ஸ் மற்றும் இறந்தவர்களின் உடலை இடுகாட்டுக்கு எடுத்து செல்லும் வாகனங்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். நெய்வேலியில் இருந்த காலத்திலிருந்தே தனியார் அறக்கட்டளைகள், நண்பர்கள் உள்ளிட்டோரை ஒருங்கிணைத்து கடந்த 25 ஆண்டுகளாக இரத்த தானம் செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக உடல் உறுப்பு தானம், கண் தானம் செய்ய அனைவரையும் ஊக்குவித்து வருவதாகவும் கூறுகிறார் ஜெயபிரகாஷ். 2001 காலகட்டத்தில் மக்கள் சேவை இயக்கன்ற ஒரு அமைப்பில் சேர்ந்து மக்களுக்கான சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் 2001லேருந்து. அதுக்கு பிறகு இரத்த தானம் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு. அதிலேருந்து இன்னைய காலம் வரைக்கும் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 28 முறை ரத்த தானம் வழங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் என்னோடய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் ரத்தம் கொடுக்கறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி விட்டுருக்கிறேன். இரத்த தானம், உடல் உறுப்பு, கண் தானம் செய்யும் குடும்பத்தினருக்கு தன்னிடம் உள்ள ஃப்ரீசர் பாக்ஸ் மற்றும் இடுகாட்டுக்கு செல்லும் இறுதி யாத்திரை வாகனத்தை கடந்த 2 ஆண்டுகளாக இலவசமாக வழங்கி வருகிறாராம். மேலும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வாகன சேவைகளை அளித்து வருவதாகவும், இதற்காக தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனை நிர்வாகங்களிடமிருந்து 20க்கும் மேற்பட்ட அங்கீகாரங்களை பெற்றுள்ளார் ஜெயபிரகாஷ். இது வரைக்கும் பண்ணதில் உங்களுக்கு என்ன சான்றிதழ் கொடுத்துருக்காங்களா? யாரா கொடுத்துருக்கா? அரசு தஞ்சாவூர் ராஜா மணியம்மை அந்த கல்லூரியில் சான்றிதழ் வாங்கியிருக்கேன் சார். அண்ணாமலை சான்றிதழ் வாங்கியிருக்கேன். நம்ம சிதம்பரம் GHல் சான்றிதழ் வாங்கியிருக்கேன். NLC GHல் சான்றிதழ் வாங்கியிருக்கேன். மகாத்மா காந்தியில் வாங்கியிருக்கேன். பாண்டிச்சேரி மகாத்மா காந்தியில் ஒரு 28 இடத்துல எனக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. நாம் செய்யும் ஒரு சிறு உதவி நம் தலைமுறையை காக்கும் என்பார்கள். அதற்கு சாட்சியாகி இருக்கிறது இந்த சம்பவம். இருக்கும் வரை இயலாதவர்களுக்கு உதவுவோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.